ஆளுநர் ரவி மோடியிடம் கதறல். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தார் இல்லையா மோடி, அவர்கிட்ட கதறி இருக்கார். ஏன்னா நீங்கள் சொன்னதப்பெல்லாம் நான் கேட்டேன், ஆனால் இவங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் சட்டமன்றத்தில் உள்ளே வரும்போது வெளியே அசிங்கப்பட்டு தான் வருவேன். நான் ஒரு ஆளுநர் மாதிரி இல்லை. அதனால் திருப்பி இவங்க தான் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெளில போகிறாங்க. எனக்கு நல்லா தெரியுது. இவங்களுக்கு பதவி பெருமானம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு மனசே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அசிங்கப்பட்டிருக்கேன். என்னை எப்படியாவது விடுவிச்சிருங்க இந்த மாநிலத்திலேருந்து அப்படின்னு சொல்லி ஒரே கதறல். அப்படின்னோன்னா உடனே மாத்திரம் மாற்றினா தப்பாக தெரியும், இருங்க 2-3 இடத்துல மாற்றுவோன்னு சொல்லி 2-3 பேர்த்த மாற்றுற மாதிரி ஆளுநர் ரவியையும் மாற்றியிருக்காங்க. ஏன்னா அவங்கள நம்ம வெளில போகிறோம்ன்றது தெரிஞ்சிச்சு. அவங்க ஆளுநர் ரவி வரும்போது வந்த டயத்தில் அவர் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், இதை பண்ணிடுவார் தமிழ்நாட்டுக்குள்ளே, அப்படி இப்படின்னாரு. இங்கே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஆளுநருக்குன்ற உள்ள அதிகாரம் என்னன்றது இங்கே உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். அதை மீறி இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்றதுனால இவர் அசிங்கப்பட்டு போனது தான் மிச்சம். அவள் ஆளுநர் ரவி மட்டும் அசிங்கப்படலை, இதில் மோடியும் அசிங்கப்பட்டிருக்காரு. இதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி எப்படி அமெரிக்க அதிபருக்கு எப்படி ட்ரம்ப்புக்கு எப்படி மோடி அடிமையாக இருக்காரோ, அவருக்கு அடிமையாக இங்கே எடப்பாடி கூட்டங்கள் அடிமையாக இருக்குது. இந்த எடப்பாடி அடிமை கூட்டங்களை வச்சு எதிர்கட்சிகளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றது ஆளுநர் ரவிக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் என்னை விட்டால் போதும்டா சாமின்னு சொல்லி தப்பி ஓடினார் ஆளுநர் ரவி. அவர் இருந்தார்னா இன்னமும் நமக்கு வேலை பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் வேலைகள் அவரே குறைச்சிருப்பார். ஏன்னா அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். போடட்டும், அடுத்து யாராவது வருவாங்க, அவங்க